சைவத்தில் சோயா மாவு மூலயமா அந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், டெய்லியில் கட் பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணி அதை நம்ம கொடுக்குறோம். அதை வந்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும், உணவு சாப்பிட்றவங்களும் ஸ்பெஷலாக சோயாவும் தெரியும். சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ்ஸு அந்த பதம் கரெக்டாக எடுத்துருக்கும். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்னு என்னுடைய ஒரு விளம்பரத்தில் என்னுடைய எங்கெங்கெல்லாம் பேர் வருது அங்கே வைப்பேன். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட், ஹேபிட். அதை பழக்க வழக்கத்திலே கொண்டு வந்துருக்கேன். எங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த பழக்க வழக்கம். வெஜ் வஞ்சர மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சுவைக்க எனக்கு சுவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. வாங்க போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பர்வல் பன்னீர், இது ஒரு மார்வாடி ஐட்டம். ஓகே, பன்னீரை அந்த ஆலு மசாலா வச்சு பேக் பண்ணி பொரிச்சு கொடுக்கக்கூடிய ஐட்டம். இதை வந்து பல்வேறு விதமாக ரெடி பண்ணலாம். கலர்ஸ் மேக் பண்ணுவாங்க, செய்வாங்க. இது என்னன்னா வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு பர்வலில் வேற பன்னீரில் வேறு டேஸ்ட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஸ்வீட்டியோ இல்லை ஒரு சாசி டேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகும். இப்போ இது வந்து நடைமுறையில் வந்து இலையில வேஸ்ட் ஆகாது. ஒரு ஸ்டார்டருக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. கிட்ஸ் சாப்பிட்டா ஈஸியாக அதை ஒரு பிடிச்சமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காரமும் அதிகமாக இருக்காது, இனிப்பும் இருக்காது. ஒரு ஸ்டார்டர் கரெக்டாக இருக்கும். வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து இடம் கல்யாணம் பண்ணுற இடம் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணதான் அந்த தேங்காய் அமைப்பு. இதை நம்ம செஞ்சு கொடுத்து அந்த விருந்தோம்பல் பண்ணும் பொழுது நல்ல வரவேற்பு கிடைச்சிது. விருந்தோம்பல்ன்றது ஒரு பக்கம்னா விருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் ஒரு பக்கம். நம்ம நேரம் சுவையான சமையலை ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதை கொடுக்குற முறையை வச்சுன்னா அந்த கேட்ரிங் சர்வீஸாக இருக்கட்டும், அந்த நிறுவனமாக இருக்கட்டும், அது வளர்ச்சி அடையுது. இதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு வித்தியாசமான முறையை கையாண்ட தேங்காய்க்குள்ளே வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் டைனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இதை வெல்கம் பண்ணி நான் கொண்டு வந்தது. சார், பேர் வந்து கிராண்ட் ஈவெண்ட்னு இருக்கு. ஆமாங்க, செட்டப்பும் கிராண்டா இருக்கு. கிராண்டியரா இருக்கிறத பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு லீவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கும். இதை நாங்க எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும், வீடியோக்கு வேணா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதான் இது வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி பிரமாண்டமான செட்டப்லாம் வந்து பண்ணால் ஒரு 4000 ரூபாய் இலை இருக்கும், 3500 ரூபாய் இலை இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், அது அப்படி கிடையாது. பொதுவாக வந்து கிராண்ட் ஈவென்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸ்ன்றது ஒரு சமையல் சார்ந்தமான விஷயமா இருந்தாலும், சமையலை வந்து ருசியாக சமைச்சாலும் அதை கொடுக்குற இந்த வித்தியாச முறையெல்லாம் கையாளுது. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சமையல் இப்போ இந்த ஒரு ஃபுட்டோடைய காஸ்ட் என்ன ஆகும், ஒரு நல்ல சமையல்காரங்களை மாதிரி ஒரு சமையல்காரங்களை அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா சமையல் விலையை தனியாகும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் விலையை தனியாகவும் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க மினிமம் ரேட்டில் ரொம்ப அழகாக ஒரு 5 மடங்கு 7 மடங்கு அவங்க பிம்பமாக காட்டின விஷயங்களை உடச்சிரிஞ்சு அழகாக கொடுக்கணும். இப்போ வந்து என்னை அணுகி ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து நான் நடுநிலை குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விலையில் அவங்க தேவையான உணவை சமைச்சு கொடுக்குறது. இதே ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க வராங்க, எனக்கு வந்து இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க, பிரம்மாண்டமாக வேணும் அப்படின்னு, அவங்களுக்கு தேவையான விலையில் மலிவான விலையிலையும் பண்ணி தரணும்.